வணக்கம். இது நம்ம கிச்சன். கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க கத்திரிக்காய் பிட்லை பண்ண போகிறோம். கத்திரிக்காய் பிட்லைக்கு நான் இதை செஞ்சுட்டு இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள், இது என்ன மெத்தடில் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் இந்த குக்கரில் நான் ஒரு அரை அளவுக்கு வைக்கலான் இருக்கிறேன். அதுக்குண்டான அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது அடுப்பு பற்ற வச்சு அது சூடாகிட்டு இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு புளி புது புளியாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நல்லா ஜலத்தை விட்டு இதை நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி ஜலத்தை இதில் அப்புறம் கத்திரிக்காய் போடணும். கத்திரிக்காய் பிட்லைங்கிறதுனால கத்திரிக்காய் நிறைய போடணும். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இப்போ என்னன்னாக்கா இதுக்கு வேக விடணும். நல்லா குக்கரில் இது மூடி போட்டு விசில் போட்டுலாம் வேக விட வேண்டாம், குழஞ்சி போயிடும். இது ஓப்பன் விசிலில் வச்சே வேக விடலாம். இதில் நான் வைக்கணும் இல்லை, எந்த பாத்திரத்தில் வேணாலும் வச்சு விடலாம். நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன் இருக்கு. இப்போ இந்த கத்திரிக்காயில் உப்பு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போவே உப்பை போட்டுட்டேன்னாக்கா அது பிடிச்சி உப்பு அதில் இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா நான் வேக விடுறேன். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, துவரம்பருப்பு இந்த அளவுக்கு இதில் அரை அளவுக்கு வைக்கிறதுனால அந்த அரை அளவுக்கு சொல்கிறேன். இதில் 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு வச்சுருக்கேன். இந்த ஒரு அளவு துவரம்பருப்பு இதில் போட்டு முழுகிற அளவுக்கு ஜலத்தையும் விட்டு இது வரும்போது இது முழுகிற அளவுக்கு ஜலம் விட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் எடுத்து போட்டுட்டு இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணையும் விட்டு இதை நான் 4 விசில் வேக விட்டு நல்லா குழவா வேக வச்சு வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு அரைச்சி ஒரு பொடி போட்டு அரைச்சி விடுறதுக்கு அது போட்டால் தான் அது நல்லா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த பேருங்க இதால் என்னால் 1 கை அளவுக்கு தனியாக எடுத்துக்கணும். பச்சை தனியான்னு கேட்டால் கூட கிடைக்கும். இது நல்லா இருக்கும். நாட்டு தனியான்னு பேர். இது பச்சையாக இருக்கும். இந்த கடையில் கேட்டு வாங்குங்க. சில கடையில் கிடைக்கும், கிடைக்காமே கிடைக்கலன்னா என்ன தனியாக கடையில் இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. இது 1 கை. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு இதில் ஒரு 4 மிளகா வத்தல், அது நீட்ட மிளகா வத்தல், குண்டு மிளகா வத்தல், எந்த மிளகா வத்தல் வேணாலும் வச்சுக்கலாம். அதே மிளகா வத்தல். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு கம்மியாக எடுத்துட்டாலே போதும். அப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அதே அளவு கடலைப்பருப்பு அளவுக்கு உளுத்தம்பருப்பு. அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் சில பேர் போட மாட்டா, நான் போடுவேன். ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன்,